இர்ஃபான் அவர்களே, நான் பார்த்த வீடியோ டிஸ்கஸ்டிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு பீச்சில் ஒரு டாக் வாய்ஸ் அவுட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து கேட்குறீங்க. சரி, நான் கேட்குறேன், கொஞ்சம் வரீங்களா? நம்ம போவோம், அதே மெரினா பீச் போவோம், சரிங்களா? கொஞ்சம் வாங்க என் கூட, கேமராவோடயே வாங்க. அங்கே டிஸ்கஸ்டிங்காக என்னென்ன விஷயம் நடக்குதுன்னு நம்ம பார்ப்போம். எது டிஸ்கஸ்டிங்கிறத அவங்க முன்னாடியே நீங்கள் வீடியோ எடுத்து நீங்கள் சொல்லணும். அவங்க உங்களுக்கு என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்ப்போமா? இப்போ நீங்கள் அந்த டாக்ஸ்க்கு வந்து ஒரு வீடியோ கொடுத்தீங்கல்ல, அந்த டாக்ஸ் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது, அதுக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் நல்லது பண்ணுறீங்களா கெட்டது பண்ணுறீங்களானே அதுக்கு தெரியாது. பட் அதுக்கு நீங்கள் ஒரு சாப்பாடு போட்டால் கூட அது நல்லதான் நினைக்கும். நீங்கள் எவ்வளோ தான் ஃபுட்டு கொடுத்து என்ன தான் பார்த்துக்கிட்டாலும் நீங்கள் இப்போ போயிட்டு வீடியோ எடுங்க, சரியா? அவங்கவுங்க என்ன உள்ள பீச்சில் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். அதுக்கு நீங்கள் டிஸ்கஸ்டிங்காக இருக்குன்னு அவங்க எதிரிலே சொல்லுங்கள். என்ன உங்களுக்கு என்ன மாதிரியான ரெஸ்பான்ஸ் அவங்க கொடுக்குறாங்கன்றதை பார்த்துடலாமா? வரீங்களா? சவாலா? போகலாமா? எப்போ போகலாம், என்ன போகலான்னு சொல்லுங்கள், போகலாம். கொஞ்சம் கூட இல்லைல்ல, நீங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும், சரியா? ஃபஸ்ட்டு ஒன்றை கரெக்ட் பண்ணிக்கோ, அப்புறம் வந்து மற்றவங்கள கரெக்ஷன் நீ கொடுக்கலாம், சரியா? வாயிலா ஜீவனை அப்புறம் ஏதாவது சொல்கிற போகிறேன், வாயிலா ஜீவனை வாழ விட மாட்டல, நீயும் வாழ மாட்ட, மற்றவங்க சொசைட்டியும் வாழ விட மாட்ட. நிறைய பிரச்சனை. ரொம்ப நல்லவங்க மாதிரிலாம் இங்கே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இருக்குமான்னு பாருங்கள். ஆஸ் அ ஹியூமனாக எந்த அளவுக்கு நம்ம டிசிப்ளினாக இருக்கோம், எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கும், எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும், நம்ம சைட்லேருந்து அவ்வளோ பிரச்சனை நமக்குலாம் இருக்குது.